அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லேபர் லா 1ல் லாக் அவுட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாக் அவுட்டோடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் கதவடைப்பு. எதை கதவடைக்கிறாங்க? இது தொழிலாளர் சட்டம்ன்றதுனால கம்பெனியுடைய தொழிற்சாலையுடைய கதவை அடைத்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கதவை அடைச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை இயங்காது, தொழிலாளர்கள் உள்ளே போக முடியாது. தொழிலாளர்கள் உள்ளே போனால் மட்டும்தானே ப்ரொடக்ஷன் நடக்கும். ஸோ இது யாருடைய இன்டென்ஷனில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயருடைய இன்டென்ஷனில் நடக்குது. எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க. எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டாங்கன்னா, இல்லீகல் ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்டு ஒன்று. அதே போல் எம்ப்ளாயர்ஸுடைய கான்செப்டை இவங்க கேட்டுக்கலன்னா, இத்தனை ப்ரொடக்ஷன் வேணும்னும் போது அவங்களால கொடுக்க முடியல, இல்லை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான நிலை வந்துடுச்சுன்னா, தேவையில்லாத நஷ்டத்தை எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயர்ஸுக்கு கொடுக்குறாங்கன்னா, இப்படி இருக்கிற பட்சத்தில் எம்ப்ளாயர்ஸ்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் அவுட். கதவை அடைச்சிருவாங்க. கதவை அடைச்சிட்டாங்கன்னா எந்த வித வேலையும் நடக்காது. அக்காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சேலரி இல்லைன்னா காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 24 ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் மிக தெளிவாக சொல்லுது, இல்லீகல் லாக் அவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேலரி காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் இல்லீகல் லாக் அவுட் இல்லை, நியாயமான லாக் அவுட்டாக இருக்குதுன்னா நோ சேலரி நோ காம்பன்சேஷன்ன்ற கான்செப்டுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். வாட் இஸ் லாக் அவுட்? செக்ஷன் 2L பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது பாருங்களேன், லாக் அவுட் என்பது தொழிலாளர்களை உற்பத்தி வேலைக்கு அனுமதிக்காமல் முதலாளிகள் தற்காலிகமாக தொழிற்சாலையை மூடும் நடவடிக்கை ஆகும். மூடிடுவாங்க, தொழிற்சாலையை மூடிட்டு தொழிலாளர்களை வெளியேறிக்க வச்சுருவாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர்களுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், நொடிப்பு நிலைக்கு செல்லலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த லாக் அவுட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. மிக முக்கியமாக அடுத்த லைனை படிக்க பாருங்கள், மிக முக்கியமாக தொழிற்சங்கங்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடும் பொழுது எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேட் யூனியனோட சப்போர்ட்டில் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடும் போது அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில், இதுதான் ரொம்ப முக்கியமான இடமே இந்த இடத்துல, முதலாளிகளின் கருவியாக கதவடைப்பு பயன்படுகிறது. இட்ஸ் எ வெப்பன். யாருடைய வெப்பன்? எம்ப்ளாயர்ஸுடைய வெப்பன். இதற்கு பாருங்க தெளிவா. அதே போல் ஐடியா ஆஃப் ஸ்டாப் ஸ்ட்ரைக்கை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? உடனே அவங்க லாக் அவுட் பண்ணணும். அந்த லாக் அவுட்டு லீகலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக்கு காணாத போயிடும். இவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் லாக் அவுட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த 2 பேரால், கன்சிலியேஷன் அண்ட் அட்ஜுடிகேஷன்ற கான்செப்டால். அதுக்கடுத்தபடியாக சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயீஸ் நாட் ஆக்டிவ் பட் எம்ப்ளாயர்ஸ் ஆக்டிவ். லாக் அவுட் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயியோடைய கான்செப்ட் எல்லாம் முடக்கப்படுது. அவங்க ஆக்டிவாக இல்லாமல் ஒரே இடத்துல உட்கார்றாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல நின்று பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. அவர்களால் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையும் ஏற்படுது. அதான் சொல்கிறேன் இந்த இடத்துல, எம்ப்ளாயீஸ் நாட் ஆக்டிவ், அவங்களால ஆக்டிவாகவே இருக்க முடியல. பட் எம்ப்ளாயர்ஸ் ஆக்டிவில் இருக்காங்க. அவர்களுடைய வேலை கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் கம்பெனிக்கு உள்ளே இருக்கிறாங்க. தொழிற்சாலைக்கு உள்ள எம்ப்ளாயர்ஸும் தொழிற்சாலைக்கு வெளியே எம்ப்ளாயும் இருக்கிறதுனால இவர்களுடைய வேலை முடக்கப்படுகின்றது, இவர்களுடைய வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதன்படி ஏதோ ஒரு வேலை இவங்க செஞ்சிட்ருப்பாங்க. அந்த கான்செப்டை சொல்கிறது தான் இந்த லைனு. ஆப்போசிட் ஆஃப் க்ளோசர் 2 கான்செப்ட் இருக்குங்க. லாக் அவுட் என்ற ஒரு கான்செப்ட்ன்றது பார்த்திங்கன்னா கதவடைப்பு. க்ளோசர் அப்படின்னு சொன்னாலும் கதவடைப்பு தான். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் என்பது தற்காலிகமானது. இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க, தற்காலிகமான ஒன்று லாக் அவுட். ஆனால் க்ளோசர் என்பது பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க கம்பெனியை. இந்த கொஸ்டின் மூலிமா உங்களுக்கு நிறைய தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் அவுட்டு வர்சஸ் ஸ்ட்ரைக்கு, லாக் அவுட் வெர்சஸ் க்ளோசர், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இப்போவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் கதவடைப்புக்கும் வேலை நிறுத்தத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, கதவடைப்புக்கும்
தொழிற்சாலையை மூடுவதற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னன்றதை இப்போவே நீங்கள் அப்படியே அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் மிக எளிமையாக பதில் சொல்ல முடியும். இல்லீகல் லாக் அவுட்டை பற்றி சொல்கிறாங்க. இல்லீகல் ஸ்ட்ரைக்கை பற்றி சொன்னாங்களா? இவங்களுக்கு மட்டும் என்ன தேவையில்லையா? இல்லீகல் லாக் அவுட்டை பற்றியும் சொல்கிறாங்க. இல்லீகல் லாக் அவுட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் இந்த இடத்துல சொல்லப்படுது. அது நடைபெறக்கூடாத ஒன்று. அப்படி நடைபெற்றது என்றால் அதற்கு முழு பொறுப்பு எம்ப்ளாயர்ஸையே சேரும். அதே போல் இல்லீகல் ஸ்ட்ரைக் நடைபெற்றால் அதனுடைய முழு பொறுப்பு ட்ரேட் யூனியன் ப்ளஸ் ஒர்க்கர்ஸை சாரும் என்றதை நினைவில் வச்சுக்கிங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதிருங்க. இதற்குண்டான ரெமெடிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிலியேஷன் அண்டு அட்ஜுடிகேஷன். உள்ளே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளவே இருக்கிறது தான் இந்த கன்சிலியேஷன். அதற்குண்டான ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. உடனே கூடி பேசி அவர்கள் என்ன சம்பளம் அதிகமாக கேட்குறாங்களா, இல்லை ஓட்டிக்கு உண்டான சம்பளம் அதிகம் கேட்குறாங்களா, இல்லை வேறு எதனா நலன்கள் கேட்குறாங்களா, உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறதுல பாதியோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பேசி முடிக்கிறது பேர் தான் இந்த கன்சிலியேஷன் கான்செப்ட். உடனே பார்த்தீங்கன்னா பிரச்சனை முடிவுக்கு வந்துவிடும். இவர்களால் முடிக்க முடியவில்லை என்றால் அது உடனே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கிட்ட போகும், ட்ரிபுனல் ஆர் லேபர் கோர்ட்டுக்கிட்ட போகும். அந்த இடத்துல பிச்சு பார்த்தீங்கன்னா வழக்கு முடிக்கப்படும். இந்த நேர இடைவெளியில், இந்த கன்சிலியேஷன் நேர இடைவெளியாக இருந்தாலும் சரி, அது கோர்ட் இடைவெளியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் லாக் அவுட்டும் நடக்கக்கூடாது, ஸ்ட்ரைக்கும் நடக்கக்கூடாதுன்றதை உங்களுடைய பேப்பரில் மிக மிக தெளிவாக நோட் பண்ணி எழுதுங்க. ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா மிக அற்புதமாக நம்மளுக்கு புரிய வரும். கயிர் பீட்டா எஸ்டேட் வெர்சஸ் ராஜமாணிக்கம் இன் 1960 நடக்கக்கூடிய ஒரு வழக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லீகல் லாக் அவுட்டை பற்றி சொல்லுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டேட் பார்த்தீங்கன்னா இல்லீகல் லாக் அவுட்டில் ஈடுபடுறாங்க. யாருடைய எதிராக? ஒர்க்கர்ஸுக்கு எதிராக. அதில் ஒர்க்கர்ஸில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சூட் ஃபைல் பண்ணுறாரு. காரணமே இல்லாமல் இவங்க லாக் அவுட் பண்ணுறாங்க. இந்த லாக் அவுட்டை எங்களால் ஏற்றுக்க முடியாது, எங்களுடைய சேலரி இழப்பு வருது, சம்பள இழப்பு வருது, இதன் காரணமாக அவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்களை த்ரெட்டன் பண்ணுற விதமாக இந்த லாக் அவுட்டை அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் அந்த எஸ்டேட் மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. ஆனரபிள் கோர்ட்டு ஆராய்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி காரணம் இல்லாமல் லாக் அவுட் செய்வது செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்டையும், அது முதற்கொண்டு எந்த நாள்லேருந்து நீங்கள் இல்லீகல் லாக் அவுட் பண்ணீங்களோ அந்த நாள்லேருந்து எப்போ இந்த லாக் அவுட்டை முடிவுக்கு கொண்டு வரீங்களோ அந்த காலகட்டங்கள் வரை நீங்கள் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும், ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இல்லீகல் லாக் அவுட்டுக்கு உண்டான காம்பன்சேஷனும் அவங்களுக்கு கொடுக்கணும், ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை ஆனரபிள் கோர்ட்டு இந்த கேஸ் ஸ்டடியில் மிக தெளிவாக சொல்லிடுது. இதையும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.